வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2 கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி கிரானி சாப்டர் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கு 1000 வியூஸ் போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் ஒரு வருத்தமான விஷயமும் என்னதுன்னா, 1000 வியூ போச்சு, ஆனால் வெறும் 30 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க கைஸ். இதுவே உங்களுக்கு நியாயமா இல்லையா? 1000 வியூ போயிருக்கு, ஆனால் 30 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஏன் கைஸ் இந்தமாரி பண்ணுறீங்க? சரி, இன்றைக்கி நம்ம கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் வீடியோவை. ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. டே 2 சாரி, வாய் ரொம்ப அதுக்குன்ட்டு இந்தமாரிலாம் ரொம்ப டங்கு ட்விஸ்ட் ஆகக்கூடாது கைஸ். இப்போ தான் டே 1 வந்திருக்கு, அதுக்குள்ளே டே 2ன்ட்டேன். சாரி, வெரி சாரி கைஸ். ஓகே, நமக்கு டோர் லாக் கிடச்சிருக்குது. இருங்க, அந்த கிராண்ட்ஃபாவையும் லாக் பண்ணிவிட்டு நம்ம விளையாடுவோம். ஓகே, இந்த கிராண்ட்ஃபா இப்போ வருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்கள லாக் பண்ணிட்டு நம்ம விளையாடுவோம். ஏன்னா லாக் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம் கைஸ். ஓகே, கிராண்ட்ஃபா 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ போயிட்டு லாக் பண்ணுறோம். அப்படியே மெதுவாக போவோம். படா அப்படியே லாக் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸுக்கு அவங்க வரமாட்டாங்க கைஸ். அச்சச்சோ கைஸ், வெரி சாரி கைஸ். நான் நேற்று கிராணி கேம் சும்மா எக்ஸ்ட்ரா லாக் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அதை இந்த எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியே வந்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா லாக்கோடு தான் இருக்குது கைஸ். அச்சச்சோ, இப்போ அதுக்கு வேறு நமக்கு ஸ்பெஷல் கீ ஒன்று வேணும். ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு டக் டேப் கிடச்சிச்சு கைஸ். இந்த டக் டேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பொருள். ஒரு இலையை கிடச்சிச்சு. போடுங்க, ஸ்டன் கன்னும் கிடச்சிச்சு நமக்கு. வேறு லெவல் கைஸ். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான டக் டேப்பும் கிடச்சிச்சு, ஸ்டன் கன்னும் கிடச்சிச்சு. இப்போ இருங்க, இந்த கிராண்ட்ஃபாவை சுட்டுட்டு நம்ம அடுத்த பொருள் தேடுவோம். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா லாக் இருக்கிறத கவனிக்கவே இல்லை கைஸ். ஓகே, கிராண்ட்ஃபாவை சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிராணி வரும். கிராணியை சுடுவோம். கிராணி வா. வா. ஓகே, கிராணியை சுட்டாச்சு. இது என்னது கைஸ், இந்த மாதிரி தான் அடிக்கடி பயமுறுத்துது. அது சுட்டும் அது நவுந்து வருது. ஓகே, கிராண்ட்ஃபா கழுத்தில் இருக்கிற இந்த செக்யூரிட்டி கீயை எடுத்துப்போம். இது ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா அந்த ரூமை திறந்து தான், அந்த ரூம் வழியாக தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்குது. ஓகே, திறந்தாச்சு. இங்கே வேறு எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையடா. சரி இருங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது கைஸ். இந்தமாரி நமக்கு 3 பீஸ் ஃபோட்டோ வேணும். அதை வச்சு ஒரு வேலை இருக்குது. அது கிராண்ட்ஃபா ஃபோட்டோ தான். இந்த கிராணி தான் என்ன பண்ணியிருக்கு, கோவத்தில் கிராண்ட்ஃபா ஃபோட்டோ கிழிச்சு போட்டுச்சு. ஆனால் கைஸ், எங்கள் வீட்டில் எனக்கு கூட ஒரு ஃபோட்டோ இல்லை. அதாவது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை சின்ன வயசு ஃபோட்டோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கிராணி வீட்டில் பாருங்கள், இந்த கிராண்ட்ஃபாக்கெலாம் ஃபோட்டோ இருக்குது. இங்கே கட்டிங் பிளேடு இருக்குது. நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் எதுக்கும் நம்ம இந்த கட்டிங் பிளேடு எடுத்து இந்த ரூம்லேயே போட்டுப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா அங்கே மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதான் ஒருத்தனை கூட செயின் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்களே, அதில் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் அதை எடுத்து வச்சுப்போம். இந்த கபோர்டில் சேஃப் கீ இருக்குது. இருங்க, சேஃப் கீயை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரா லாக் இருக்கிறத வேறு மறந்துட்டேனே. சே, வேஸ்ட்டு கைஸ். எக்ஸ்ட்ரா லாக்கு நம்ம பார்க்கவே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாத்ரூமில் கேஸ்லின் கிடச்சிச்சு கைஸ். ஒரு வேலையாக பெட்ரோல் கேன் கிடச்சிச்சு. பெட்ரோல் கேனும் நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவை தான். அவ்வளோதான் கைஸ். தேவையான எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா கிடச்சிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக தப்பிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ கூட நம்ம 20 மினிட்ஸ்க்குள்ளே முடித்ததா டைம் இல்லை.
20 மினிட்ஸ் மேலே முடிச்சதா டைமு. ஓகே, இங்கே கிராண்ட்ஃபா அங்கே போயிட்டுருக்கான். இருங்க, என்னான்னு தெரில கைஸ், இந்த கேமில் இந்த பானையை எடுத்தால் மட்டும் அந்த கிராண்ட்ஃபாக்கு வந்து காது கேட்குது, மற்றபடி காது கேட்கல. இந்த வாஸ் வந்து அவனுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், இந்த பூந்தொட்டி. ஓகே, கிராண்ட்ஃபாவை சுட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராணி வரும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ், நல்லோல பார்த்தேன் கிராணி வந்தது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்க்கலன்னா டப்புன்னு அடிச்சிருக்கும். ஓகே, இங்கே வந்து கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. இந்த கிளாஸ் ஃபியூஸும் நமக்கு தேவை தான். இந்த கிளாஸ் ஃபியூஸையும் வந்து எடுத்துப்போம். அவ்வளோதான் கைஸ், கிளாஸ் ஃபியூஸும் கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு வந்து தேவை வந்து இன்னொரு கிராண்ட்ஃபாவுடைய ஃபோட்டோ பீஸு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீ, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மேனுவல் புக்கு. இதுதான் தேவை கைஸ். இது கிடச்சிடுச்சுன்னா அவ்வளோதான், தப்பிச்சு போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் கீயை வந்து கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏன்னா ஸ்பெஷல் கீயை வந்து கண்டுபிடிச்சா தான் அந்த எக்ஸ்ட்ரா லாக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து சேஃப் கீயை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இருங்க, எனக்கு தெரிஞ்சு மேலே கூட ஸ்பெஷல் கீ இருந்தால் இருக்கலாம், மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே இருந்தால் இருக்கும். சொன்னோம் இல்லையா கைஸ், மேலே ஸ்பெஷல் கீ இருந்தால் இருக்கலான்ட்டு. நான் நினச்ச மாதிரியே மேலே தான் ஸ்பெஷல் கீ இருக்குது. ஓகே, அதை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை போயிட்டு போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சேஃப் ட்ரா கீயை வந்து வச்சு சேஃப் ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சேஃப் ட்ரா கீ இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக்கா? ஏன்டா ஸ்பார்க் ப்ளக்கு தேவையே இல்லையாடா, நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து விரிஞ்ச் இருக்குது. இந்த விரிஞ்சை வந்து எடுத்துப்போம். இந்த விரிஞ்சை வச்சு இங்கே இந்த தண்ணி தரப்போம். பார்த்திங்களா, அந்த பக்கமாக வந்து ஒரு கிராண்ட்பாவுடைய ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோ பீஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட மாட்டிக்காத எடுத்துருவோம். போடா, நல்ல வேலை அந்த ஸ்லெண்ட்ரினா பையன்ட்ட மாட்டாத எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிராண்ட்ஃபாவுடைய 3வது ஃபோட்டோவும் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு ஹெலிகாப்டர் கீயும் ஹெலிகாப்டர் மேனுவல் புக்கும் தான் தேவை. கிராண்ட்ஃபா வந்து உள்ளே தான் போயிருக்கான். நம்ம அப்படியே நைஸாக இதை போட்டுருவோம். என்ன கைஸ் இது, மாயமில்லை தந்திரம் இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம கிராண்ட்ஃபா அந்த ரூம் உள்ளே போகிற மாதிரி தானே பார்த்தோம், எப்படி அவன் திடீர்னு அதுக்குள்ளே அங்கே போனான், ஒன்றுமே புரியலையே. சரி இருங்க, இந்த கிராணி வேறு கீழே வெளியே தான் இருக்குது. நம்ம இந்த டைனிங் டேபிள் கீழே வந்து ஒளிஞ்சிப்போம். போயிடு கிராணி போ. அப்பாடா, ஒரு வழியாக கிராணி போயிடுச்சு. அது பொறுமையாக போட்டோம், நம்ம வெயிட் பண்ணோம். இருங்க, நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஷார்ட்கட்டில் வந்து இறங்கி போய்டும். ஓகே, ஷார்ட்கட்டில் வந்தாச்சு. இருங்க, கன் எடுத்துப்போம் நம்ம. இதோ இங்கே தான் இருக்குது கன்னு. காய்ஸ், கன் எடுக்கலான்னு பார்த்தா அந்த கிராணி வந்துச்சு கைஸ் பின்னாடியே. அது பின்னாடி வரத்தே தெரில கைஸ். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தேன் நான், இல்லைன்னா அந்த கிராணி டப்புன்னு வந்து அடிச்சிருக்கோம் நம்மளை. இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே வந்து ஒளிஞ்சிப்போம். சரி இருங்க, அது போயிடுச்சான்னு பார்ப்போம். போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்பாடா, போயிடுச்சு கைஸ் ஒரு வழியா. இருங்க, நம்ம அப்படியே நைஸாக பின்னாடி போயிட்ட ஸ்டன் கன் எடுத்து கிராணியை வந்து சுட்டுருவோம். போ கிராணி போ. அட என்ன கைஸ் இவ்வளோ பொறுமையாக போகுது. இருங்க, பின்னாடி எடுக்கும் பார்ப்போம், இல்லைனா அந்த திருட்டு கிராண்ட்பா வந்து அடிச்சிருவான். அப்பாடா, அவ்வளோதான் கைஸ், இனி பயமே இல்லை, கன்னி எடுத்தாச்சு. வா கிராணிப்பா. நம்ம வந்து மறுபடியும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சுட்டே இருக்கோம் கைஸ். அப்பாடா, கிராண்ட்பா நல்ல வேலை வந்துட்டான். நல்ல வேலை கிராண்ட்பாவை சுட்டுட்டோம். இப்போ இருங்க, நம்ம வந்து அந்த ஸ்லெண்ட்ரினா பையன்கிட்ட போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
அதுக்கு வந்து லெக் பீஸ் வேணும். லெக் பீஸை போயிட்டு கொண்டு வரோம். இருங்க, கிச்சனில் தான் லெக் பீஸ் இருக்கும். நல்ல வேலை ட்ராப்பில் மாட்டிக்கல. இங்கே தான் இதோ இங்கே தான் லெக் பீஸ் இருக்குது. மீட்டு டேக் த மீட்டு. அப்புறம் அந்த பாருங்க மொட்டை தலையன். ஆஹா, மறைஞ்சி போயிட்டான். அவன் மொட்டை மண்டியை பார்த்தா என்னான்னு தெரில கைஸ். எனக்கு அவன் மொட்டை மண்டியில் டபேலா வாசிக்கணும் போலேயே இருக்குது. ஓகே டே, என்னதோ பண்ணுறாதா. உனக்கு தான் மீட்டில் எடுத்துன்னு வந்திருக்கேன். அமைதியாக அதை சாப்பிடு. ஓகே, இவங்ககிட்ட வந்து க்ரோ பார் இருக்குது. இருங்க, க்ரோ பார் வச்சு மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தப்பிக்கிட்டு தேவையான ஏதாவது பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். ஆஹா, இந்த ரூம் உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பேட்லாக்கியா. ஏன்டா நான் என்னடா மெயின் டோர் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன், பேட்லாக்கி தரீங்க. சே, நான் கூட ஏதாவது தேவையான பொருள் இருக்கும்னு நினச்சா பேட்லாக்கி தராங்க கைஸ். ஸோ சேடு. இந்த மாரி தான் ஒரு தடவை பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம வந்து போன வாட்டி மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அப்போது வந்து மெயின் டோருக்கு தேவையான ஒரு பொருள் கூட வந்து கிடச்சிருக்காது நமக்கு. நம்ம வந்து அலைஞ்சிட்டே இருந்திருப்போம் ரொம்ப நேரம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது ஹெலிகாப்டருக்கு தேவையான பொருள் தரதை மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தராங்க. இப்படி தான் வந்து நம்மளை கடுப்பேற்றுறாங்க ஒரு தடவையும். சரி இருங்க, இந்த எல்லாத்தையும் தட்டி விட்டு சத்தம் போடுவோம். கிராணியை வர வச்சுட்டு அதை சுட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பொருள் தேடுவோம். ஏன்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது. நம்ம இந்த தடவையாவது கிராண்ட்பா கிட்ட ஒரு வாட்டி கூட அடி வாங்காத தப்பிச்சு காட்டுறோம். போன வாட்டி கூட நம்ம அடி வாங்கியிருப்போம், ஆனால் ஒரு வாட்டி தான் அடி வாங்கியிருப்போம் போன வாட்டி மெயின் டோர் எஸ்கேப் பண்ணும்போது. ஆனால் இந்த தடவை ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் நம்ம ஒரு வாட்டி கூட அடி வாங்கக்கூடாது. நான் கிராணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறியா? பாருங்கள், உள்ளுள்ளு பாருங்கள், இதான் சொட்ட தரிசனம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கும். சொட்ட தரிசனம் பார்த்துக்கோங்க. ஓகே, கிராணியே மறைய போகுது. இந்த கிராண்ட்பா இன்னும் வரல. அப்பாடா வந்துட்டான் கிராண்ட்பா. இருங்க, புல்லட்டு வேறு எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். நான் அந்த கிராணி சொட்ட மண்டிலே சுட்டேனா, அது பாருங்கள் இங்கே வந்து விழுந்திருக்கு, எப்படின்னு தெரில. இருங்க, கிராண்ட்பா வந்துட்டான். அப்பாடா, நல்ல வேலை சுட்டு வச்சு கிராண்ட்பாவை. ஓகே, அப்புறம் கைஸ் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுறங்க. அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஓகே இருங்க கைஸ், இப்போது வந்து இங்கே கீழே இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா மேலே கொண்டு போய் போட வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு கன்று போட்டாச்சு. அப்புறம் பெட்ரோல் கேனு, கேஸ்லின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கட்டிங் பிளேடு எடுத்துப்போம். இந்த கட்டிங் பிளேடில் வந்து நான் நம்புகிறேன் கைஸ், அந்த செயின் போட்டு ஒருத்தனை அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து ஹெலிகாப்டர் கீ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து கிராண்ட்பாவோடைய இந்த ஃபோட்டோ பீஸ்லாம் எடுத்துப்போம். என்னடா எடுக்க முடியல? என்னடா எடுக்க முடியல? அப்பாடா எடுத்தாச்சு. ஓகே, நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டு மேலே போடுறதுக்குள்ளே இந்த கிராண்ட்பா வராதுன்னு தான் நல்லாயிருக்கும். அடடா, ஒரு பொருளாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. சே, நமக்கு மட்டும் இன்வெர்ட்ரி வந்து அட்லீஸ்ட்டு ஒரே நேரத்தில் 2 பொருள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு பொருள் தான் எடுக்க முடியும். ஸோ சேடு. ஓகே, இன்னும் 2 பொருள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். இன்னும் 3 பொருள் தான். அவ்வளோதான், கிராண்ட்பாவுடைய 3 பீஸ் போட்டவே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து டக் டேப்பும் கிளாஸ் ஃபியூஸும் மட்டும்தான், அதையும் கொண்டு போயிட்டு போட்டால் போதும் மேலே. ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துப்போம். இந்த கிளாஸ் ஃபியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கைஸ். அவ்வளோதான், இப்போ லாஸ்ட்டாக டக் டேப் மட்டும்தான். டக் டேப்பே எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான், இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், டக் டேப்பே எடுத்தாச்சு. இப்போ தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எல்லா பொருளையும் கொண்டு வந்தாச்சு. இருங்க, இந்த கன்று வச்சு நம்ம அந்த பட்டனை சுட்டுருவோம்.
நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த டப்பாக்குள்ளே தான் வந்து ஹெலிகாப்டர் கீ இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, கட்டிங் பிளேடு எடுத்துன்னு வந்து இந்த டப்பாவை வந்து கட் பண்ணி பார்ப்போம். கடவுளே, எப்படியாவது ஹெலிகாப்டர் கீ அதுக்குள்ளே இருக்கணும். இருந்துன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இந்த வீடியோக்கு நான் 100 லைக்கு மேலே தரணும். போடுங்க கைஸ், நமக்கு வந்து கிடச்சிடுச்சு ஹெலிகாப்டர் கீ நினச்ச மாதிரியே. அப்படி நான் இந்த வீடியோவுக்கு நான் அட்லீஸ்ட்டு 100 லைக்கு மேலே எதிர்பார்க்குறேன். அதாவது 100 லைக்னா ஒரு 500 லைக் தான் எதிர்பார்க்குறேன் கைஸ். ஓகே, இந்த ஃபோட்டோலாம் நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணுறோம். ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு, இன்னொரு ஃபோட்டோவும் வச்சாச்சு. இப்போ இன்னொரு ஃபோட்டோ மட்டும் வச்சா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம அந்த கிராண்ட் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ பீஸை கொண்டு வந்தோம் கைஸ். பாருங்கள், ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி. இப்போ இருங்க, எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டு அங்கே கிட்ட போட்டுப்போம். அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்கு. போன வாட்டி கிராணி வீடியோ போட்டப்போ 1000 பேர் மேலே பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து ஒருத்தர் கூட வந்து லைக்கே பண்ணல கைஸ். வெறும் 30 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. 1000 பேர் பார்த்துட்டு 30 பேர் மட்டும் லைக் பண்ணால் எப்படி இருக்கும் கைஸ்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்காத வந்தால் எப்படி இருக்கும்? அந்தமாரி இருக்குது கைஸ். ஸோ சேடு. இனிமேலாவது இந்தமாரி பண்ணாதீங்க கைஸ். ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷூட்டிங் ஏரியா. நம்ம எப்படி அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுமோ, இங்கே ஒரு டோர் வந்து இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா அந்த 3 இதையும் நம்ம கரெக்டாக வந்து குறி பார்த்து சுடணும். சுட்டால் தான் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் இந்த ஷூட்டிங் ஏரியா இருக்குது. ஆஹா, மிஸ் பண்ணிகிட்டே இருக்கனே. இருங்க, இந்த தடவை கரெக்டாக சுட்டுருவேன். சுட்றா இருங்க, கரெக்டாக வரட்டும். சுட்றா. அவ்வளோதான், 1 சுட்டாச்சு. இன்னும் 1. இப்போ அது வந்தோடனே கரெக்டாக சுட்டுரும். சுடு. அவ்வளோதான். இன்னும் ஒன்றே கைஸ். வரட்டும். வரப்போகுது. சுட்டுறா. அவ்வளோதான் கைஸ், சுட்டாச்சு 3த்தையும். வேறு லெவல். இப்போது ஒரு பொருளாக கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு கேஸ்லின் கொண்டு போயிட்டு கொண்டு போய் வச்சுருவோம் கைஸ். இருங்க கைஸ், நம்ம வந்து அவசரப்பட்டு மூவ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் கொண்டு வந்து இங்கே போட்டுருவோம். இருங்க, ஹெலிகாப்டர் கீயை வந்து எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ கிளாஸ் ஃபியூஸ் மட்டும் எடுத்துப்போம். ஹெலிகாப்டர் கீ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சுல. கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துப்போம். வாய் ரொம்ப டங்கு ட்விஸ்ட் ஆகுது கைஸ். பார்த்தீங்களா, அங்கே தெரியுதுல்ல. நம்ம இந்த கிளாஸ் ஃபியூஸை இங்கே கனெக்ட் பண்ணாதே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே கீழே தொப்புன்னு வீழ்ந்துடும். அதுக்கு தான் வந்து கிளாஸ் ஃபியூஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதோ பார்த்தீங்களா, இந்த ஹெலிகாப்டரில் தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, இருங்க, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுருவோம். ஆனால் பெட்ரோல்லையா கைஸு ஹெலிகாப்டர் ஓடும்? டீசலில் தானே கைஸ் ஓடும். ஓகே, இருங்க, ஃபுல்லாக போட்டுருவோம். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் தான் வந்து பாதி வழியில் நிற்காது. அப்புறம் போகிற வழியில் எங்கே நின்ற போகுது ஹெலிகாப்டரு. அவ்வளோதான், டேங்க்கு ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அந்த டக் டேப்பு கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, ஒரு டக் டேப்பு வச்சு நீ இந்தமாரி பண்ண முடியுமா அப்படின்னு உங்களால் வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆஹா, நம்ம அப்படியே வந்திருக்கலாம். இது தேவையில்லாத இவ்வளோ தூரம் சுற்றின்னு வரோம். இப்போ பாருங்கள், உங்களால் நம்பவே முடியாது, உங்களால் ஒத்துக்கவே முடியாது. பார்த்தீங்களா, இந்த ரெக்கை வந்து உடஞ்சி போயிருக்கு, ஹெலிகாப்டரோடைய ரெக்கை. இதை வந்து இந்த டக் டேப் வச்சு நம்ம ஒட்டிட்டோம். பார்த்தீங்களா, யாரால் நம்ப முடியுதா? இதை பொம்மை டேப்பை கூட நம்மளால் டேப்பு வச்சு ஒட்ட முடியாது. சாரி, பொம்மை டேப்புன்ற பாருங்கள். பொம்மை ஹெலிகாப்டர் கூட நம்மளால் இதை வச்சு ஒட்ட முடியாது. இந்த ஹெலிகாப்டரை வந்து இதை வச்சு ஓட்டிட்டோம். இருங்க, என்ன கைஸ், தப்பிக்கலான்னு பார்த்தா இன்னும் ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க.
அடடா காய்ஸ், நம்ம மறந்தே போயிட்டோம் காய்ஸ். நம்ம வந்து இன்னும் ஹெலிகாப்டர் மேனுவல் புக்கு எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டனே, இப்போ அதை வேறு எடுக்கிறதுக்கு கீழே போகணுமா? ஆஹா, இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த கபோர்டில் தேடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருந்தால் இருக்கும். அப்பாடா, நல்ல வேலை கைஸ், இந்த கபோர்ட்லேயே இருந்திருக்கு ஹெலிகாப்டர் மேனுவல் புக்கு. நல்ல வேலை, நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஆஹா, மறுபடியும் கிராண்ட்ஃபா கிட்ட தான் போனோம் போல், போயிட்டு அடி வாங்கணும் போல் அப்படின்ட்டு. நல்ல வேலை, நான் வேறு ஒரு வாட்டி கூட அடி வாங்க தப்பிச்சினேன். அவ்வளோதான் கைஸ், எட்ரா வண்டியை, எட்ரா ஹெலிகாப்டரு. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம கிராணி சாப்டர் 2ல் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. அதுவும் எப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி கூட கிராண்ட்ஃபா கிட்ட அடியே வாங்காத தப்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி கிராணி வீடியோ போடுறதுல நீங்கள் மிக்ஸ் பண்ணாத பார்க்க முடியும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோக்கு நான் அட்லீஸ்ட் 100 லைக் மேலே எதிர்பார்க்குறேன்.